மை கொரியர். ஓ இந்தாங்க சார். தேங்க்யூ. சாரி சார். உட்காந்த கேக்கு திட்டுவேன். ஓகே ஓகே. அட மேத்யூஸ், என்ன இங்க சொந்தத்துல ஒரு பாட்டியம்மா. சொந்தத்துல பாட்டியம்மா? பாட்டியம்மா எந்த ஊர்ல இருந்தாங்க? மூணாறு பாட்டியம்மா. அப்படின்னா நான் அவங்கள நிச்சயமா பார்த்தேன். அதுக்கு என்ன பாத்துட்டு போச்சு. ஆனா இப்ப தூங்குறாங்களே. அப்புறம் பாதிரியார் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். மூணாறுல இருந்தா? ஐயோ, மூணாரை விட்டு இன்னுமா வரல. பாதிரியார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். வாங்க. ஹலோ, ஜாய் தானே? ஆபரேட்டர் கிட்ட கேட்டு நான் ஜானங்கல் ரூமுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அங்க யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் எப்படி இருப்பாரு? தேவா அவனுக்கு தான். அவன் வரும்போது கூப்பிடுவான். வெயிட் பண்ணு. ஓகே. ஹலோ. போன்ல சொன்ன மாதிரி அட்வான்ஸோட வந்திருக்கேன். அட்வான்ஸா? ஆமா. மணி மணி கொண்டு வந்திருக்கியா? மாலை எப்ப கிடைக்கும்? மாலை வெள்ளிக்கிழமை வந்தா போதும். அப்போதைக்கு அது என் கையில இருக்கும். இந்த வாங்கிக்க. பாக்கி மாலை கிடைச்சதும் நான் வெள்ளிக்கிழமை வரேன். நான் பாஷா பேசுறேன். நான் கொலை பண்ண வேண்டியவனோட போட்டோவை மட்டும் தானே உங்ககிட்ட அனுப்ப சொன்னேன். இதுல 2 பேர் இருக்காங்களே. ஒண்ணு நானு, இன்னொன்னு என் சம்பந்தி. அவனதான் கொல்லணும். நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா தானே நீ யாரு, உன் சம்பந்தி யாருன்னு எனக்கு தெரியும். இடது பக்கம் இருக்கிறது நானு, வலது பக்கம் அவன். ஓகே ஓகே. வலது பக்கம் நிக்கிறது சம்பந்தி. மை டார்கெட். அப்புறம் கொலை பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. என்கிட்ட ஒரு மயக்க மருந்து இருக்கு. அதை முகத்துக்கிட்ட கொண்டு போனாலே போதும், ஆளு மயங்கிடுவான். மயங்கி விழுந்தவனை கொண்டு போய் ஆத்துலயோ குளத்துலயோ போட்டுருவேன். தண்ணியில மூழ்கி செத்தா மாதிரியே தெரியும். போலீஸ்காரங்க தண்ணி குடிச்சிருவாங்க. அவனை கொண்டுட்டு அவன் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து வந்துரு. அப்புறம் தான் பேலன்ஸ். ஓகே ஓகே. இவன் சாக வேண்டியவன், இன்னொருத்தன் சாகடிக்க பணம் கொடுத்தவன்.